தர்மம் அர்த்தஞ்ச காமஞ்ச சர்வான் வா ரக்ஷசாம் பதே. அதனால உன்னுடைய இந்த நீ எதையும் சதுர்வீத பல புருஷார்த்தத்தை அதில் நீ காமத்தை தான் நீ பிடிச்சின்னு இருக்க. அதனால இந்த லங்கையே அழியிற மாதிரி நீ பண்றையே அப்படின்ன உடனே அப்படின்லாம் சொல்றான். நீ ராஜ தர்மத்தை அனுஷ்டிக்கல, நீ மந்திராலோசனை பண்ணும்பொழுது நாங்கள் சொல்றதெல்லாம் நீ கேட்கல, அதனால நீ இப்போ உனக்கு தலைக்கு ஆபத்து வந்துடுத்து அப்படின்னு சொல்றான். கம்பன் அனுபவிக்கும் பொழுது கிட்டியதோசது கிளர் பொன் சீதையை சுட்டியதோ முனம் சொன்ன சொற்களால் திட்டியின் இடமென்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ இது விதியில் வண்ணமே. கிட்டியதோ செது, எப்ப சீதை வந்தாலோ அப்ப இருந்து நல்லது நடக்கலையே இங்க. அதனால நீ என்ன பண்ணணும், முன்னாடி நான் சொன்னபடியே நீ சீதையை நீ இன்னும் கொடுக்காம வச்சுட்டு இருக்கியா. தையலை விட்டு அவன் சரணம் தாழ்ந்தே நின் ஐயரு தம்பியோடு அளவளாவுதல். தையலை விட்டுனா, தையல்னா சீதா பிராட்டி. சீதா பிராட்டியை விட்டுட்டு கம்பநாட்டாழ்வா அனுபவிக்கிறான். சீதையை விட்டுடுப்பா, ராமன் இடத்துல விட்டுடு. அவன் சரணம் தாழ்ந்து அவனுடைய திருவடியில விழு, ராமனுடைய திருவடியில விழு. உன்னுடைய தம்பி உயிர்ந்து போனான் இல்லையா, விபீஷணன் உயிர்ந்து போலையா, அவன் திருவடியில விழுந்து இன்னைக்கு சௌரியமா இல்லையா, நீ அழிய போற. அதனால நின் தையலை விட்டு அவன் சரணம் தாழ்ந்து நின் ஐயரு தம்பியோடு அளவலாவுதல் உய்திரமன்றி எனில் உளது வேறுண்டோ. அதுதான் வழி, அது மாதிரி பண்ணு. ஆனா நீ செய்ய மாட்ட. செய்திலன் அன்னது தெரிய கேட்டியா. நீ செய்யலன்னா அவ்வளவுதான், உனக்கு மரணம் தான் நிச்சயம், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நிறைய உபதேசங்கள்லாம் பண்றான். ஆனா அவன் கேட்கணுமே, அவன் கேட்கலையே. அவன் எவ்வளோ சொல்றான், சீதா பிராட்டியை திருப்பி கொடுத்துரு, அவன் திருவடி வாரத்துல விழு, தம்பி மாதிரி விபீஷணன் மாதிரி சௌரியமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா பின்னாடியே சொல்லிட்டான். நீ கேட்க மாட்டே இதெல்லாம் அப்படின்னு. உடனே ராவணனுக்கு பயங்கர கோபம் வந்துடுத்து. பல்ல கரகரகரன்னு கடிச்சிருந்தான். பல்ல கடிச்சிருந்து அவன் சொன்னா, கும்பகர்ணா உன்னை எழுப்பினது எதுக்கு எழுப்பினேன்னா, நீ உபதேசம் பண்றதுக்காக, உபதேசம் கேட்கறதுக்காக நான் எழுப்பல. மந்திராலோசனை இப்ப நான் சீதையை கூட போறது இல்லை, நீ என்ன சொல்லுன்னு அவன்கிட்ட ஒண்ணு கேட்கல. எனக்கு நீ உபதேசம் பண்ணாத. அதனால நீ இப்ப யுத்தத்துக்கு போகணும். இப்ப அதெல்லாம் தாண்டியாச்சு. யுத்தத்துக்கு நீ இப்ப போக முடியுமா, போறியா போலையா? நாளைக்கு நீ யுத்தத்துக்கு போகணும். நீ போல அப்படின்னா